இந்த சமூக வலைதளங்கள், இந்த ஊடகங்கள், இன்ஸ்டாவையும், யூடியூப்பும் இந்த ரீல்ஸ் நினைச்சா பிரபலமடைய முடியுங்கிறதுக்கு சமீபத்திய உதாரணம் தான் வேடன் என்ற முரளி என்ற ஹரிதாஸ். ஈழத்தில் பிறந்திருந்தாலும், ஈழத்தமிழாக இருந்தாலும், கேரளாவில் பிறந்து இன்று கேரளா மக்கள், படித்த மக்கள், விவரமறிந்த மக்கள் எல்லா இதுவும் பண்ணானா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்கேல் ஜாக்சனுக்கு இருக்கிற கூட்டத்தில் ஒரு பாதி கூட்டம் கேரளா மக்கள் எப்பொழுதுமே புத்திசில கால்பந்து வித்தியாசமான விஷயங்களை ரசிப்பார்கள். இந்த வாட்டி இந்த பாப் பாடகர் அதுவும் புரட்சிகளாக ஒரு பாட்டை பாடி அசத்தி எடுத்து விட்டார். அந்த அடக்குமுறைக்கு எதிராக நான் இப்படி அல்ல அப்படி அல்ல என்று சொல்லி நீ வீரவெளின்னு ஒரு பிரம்மாண்டமான வரிகளை சொல்லி பிரதமர் மோடியிலேருந்து ஆதிக்க வர்க்கத்திலேருந்து அத்தனையும் அடக்குமுறை கடந்த எல்லா மக்களையும் கொடுத்து அவர்களை வீடு கொண்டு எடுத்துவிட்ட ஓவர் நைட்டில் ஃபேமஸ் ஆகிட்டார். ஆனால் ஃபேமஸ் ஆகி எவ்வளோ தூரம் வந்துச்சு, தொடர்ந்து கேரளா போலீஸ் துரத்தி ஒரு பாலியல் குற்றம் வைக்கப்பட்டது. அதுலேருந்து நான் திருந்தி வாழ்ந்து விட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அதுக்கப்புறம் கஞ்சா வைத்திருந்த ஒரு குற்றம் கஞ்சா நான் நறுங்கினேன், அதுலேருந்து திருந்தி விட்டேன் என்று மறுபடியும் ஒரு மன்னிப்பு கேட்டார். அப்புறம் புலிநாகம் வச்சிருந்தார். அப்புறம் பச்சை புரிந்தார். இப்படி தொடர்ந்து யூடியூப்பை துறந்தால், ஃபேஸ்புக்கை துறந்தால், இன்ஸ்டாவை துறந்தால் வேடன் தான் என்று வேட்டையாடி கொண்டிருக்கின்றார். இவ்வளோ பெரிய உயரமும் இவ்வளோ பெரிய புகழும் மக்கள் கொடுத்தது. இவர் எல்லோருக்கும் உதாரணமாக இருக்க வேண்டும். அருமையான அற்புதமான ஆண்டவன் திறமையை கொடுத்திருக்கின்றான். இந்த ஈழத்து பேரொழி, ஈழத்து ஒளி, ஈழத்து தமிழர் எப்பொழுதுமே கவனித்து பார்த்தீங்கன்னா, ஈழத்து தமிழர் லைட்டாக ட்ரெண்டிங் ஆனால் உலகத்தில் இருக்க ஈழத்தமிழர் எல்லாம் தூக்கி விட்டுவார்கள். அதோட கேரளத்தோட புத்திசாலித்தனமும் சேர்ந்து இன்னைக்கு வேடனை கொடிகட்டி பறக்க வைத்திருக்கின்றது. அந்த புகழை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி இளம் வயதில் புகழடைந்தவர்கள் எல்லாமே ஓலின் உச்சத்துக்கு சென்றவர்கள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் சர்ச்சையில் சிக்கிக் கொள்கிறார். அப்படி இருக்கும்போது பாலியலிலிருந்து வெளியில் வந்தால், அஞ்சாவிலிருந்து வெளியில் வந்தால், புலிநகர் நரிநகரத்திலிருந்து வெளியில் வந்தார். இன்று பார்த்தீர்கள் என்றால் பிரதமருக்கு எதிர்த்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் எல்லாத்துலேயும் சலைக்காமல் மன்னிப்பு விட்டு வெளியே வந்து கொண்டே இருக்கின்றார். அவருக்கு சரியான வழிகாட்டியும் சரியான சூழ்நிலையிலிருந்து வேடன் இன்னும் உறப்புகள் பட்டு இந்த உலகத்தில் ஓங்கி உயர்ந்து ஒரு தமிழ் நிற்கின்றான். அவன் வேடன் அந்த சிறு வயதில் அவரை கிண்டலாக எந்த பலவீனமாக வைக்கப்பட்டதோ, அவருடைய நிறத்தையும் அவருடைய இனத்தையும் வைத்து வேடன் என்று கிண்டலாகப்பட்டதோ இன்றைக்கு பெரிய அடையாளமாக மாறிவிட்டது. அந்த வேடனுடைய பூம் என்ற வெற்றி யூடியூபையும் பல விஷயங்களையும் நடுநடுங்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நடுநடுக்கத்தை பயன்படுத்தி அவர் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று அரசியலிலும் வாழ்விலும் வெற்றி பெற வேண்டும் என்பதை